தூத்துக்குடியில் வலியால் துடித்த கர்ப்பிணி பெண்ணை திருநங்கைகள் லோட் வேன் மூலம் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் விஜயகாந்திடமே கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயகாந்த், இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் நீரில் மூழ்கியே காணப்படுகிறது. இதில் குறிப்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது பெரும் சேதமடைந்துள்ளது. குறிப்பாக அந்த பகுதி முழுவதுமே மழை நீரால் சூழ்ந்து வெள்ளப்பெருக்கு போல் காட்சியளிக்கிறது. இதனால் அங்கு வரும் நோயாளிகள் உள்ளே செல்ல முடியாமலும் பிற நோயாளிகள் உள்ளிருந்து சிகிச்சை பெற்று வெளியில வர முடியாத சூழ்நிலை தான் தற்போது உருவாகியுள்ளது. இதனால் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் மற்றும் உள்ளே வரக்கூடிய நோயாளிகளை அழைத்து செல்லவும் வெளியில் அழைத்து செல்லவும் ரப்பர் படகு ஒன்று அங்கு தயார் செய்து அதன் மூலம் நோயாளிகளை வெளியில் விடுவதும் வெளியில் இருந்து உள்ளே அழைத்து செல்வதும் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு பகுதியை சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவரது மனைவி கற்பகவள்ளி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். இன்று அவர் மாலை வீட்டில் இருந்த போது அவருக்கு திடீரென அந்த வலி எடுத்து குழந்தை பிறப்பதற்கான அறிகுறியுடன் வலி எடுத்தது. இதனை தொடர்ந்து அருகில் இருந்த அந்த திருநங்கைகள் அவரை ஒரு அவசர உதவிக்காக ஒரு குட்டியானை மூலம் மீட்டு வீட்டில் இருந்து அவரை மழை வெள்ளங்களை தாண்டி தூத்துக்குடி அரசு மருத்துவமனை கொண்டு வந்தனர். அப்போது வரும் வழியிலேயே அவருக்கு பாதி குழந்தை பிறந்ததால் உடனடியாக அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் ரப்பர் படகு மூலம் குட்டியானைக்கு அழைத்து அந்த குட்டியானையில் இருந்த அந்த நிறைமாத கர்ப்பிணி அந்த கற்பகவலியை மீட்டு உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு உள்ளே கொண்டு சென்று சிகிச்சைக்கு அனுமதித்தனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.